நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 2020 ஆண்டின் 11ஆம் மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் அருளும் முதல் வாக்கு ஏசாயா 44:21. நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கொரோனா கொள்ளை நோயின் நாட்களிலும் நாம் நிர்மூலமாகாது இருப்பது ஆண்டவருடைய கிருபையே. ஆண்டவர் 3 பேரை மறப்பதில்லை. ஒன்று, ஆண்டவர் எளியவரை மறக்காதவர். சங்கீதம் 9:18 எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. 2, ஆண்டவர் சிறியவரை மறக்காதவர். சங்கீதம் 9:12 சிறுமைப்பட்டவர்களுடைய கூக்குரலை மறவாதவர். 3, ஆண்டவர் வறியவரை மறக்காதவர். சங்கீதம் 74:19 ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதவர். எளியவரை, சிறியவரை, வறியவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகமம் 4:31 உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். நம் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். நவம்பர் 1 சகல பரிசுத்தவான்களின் திருநாள். நம்முடைய நல்வாழ்வுக்காக இரத்த சாட்சிகளாய் தங்களை அர்ப்பணம் செய்தவர்களை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்த இந்த நன்னாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 90:12 தாவீது ராஜா அழகாக ஆழமாக குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களின் அளவை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று நாமும் ஜெபிப்போம். இப்புதிய மாதத்துல நம் கவலைகள் எல்லாம் பனித்துளிகளைப் போல மறையட்டும். நம் உள்ளங்களில் சமாதானம் பூக்களை போல மலரட்டும். ஒரு பக்தன், வாழ்க்கை என்பது மேடுகளும் பள்ளங்களும் நிறைந்தது, நன்மையும் தீமையும் கலந்தது, இன்பமும் துன்பமும் உறைந்தது, இருக்கிற நேரமும் இல்லாத நேரமும் சுழற்சி முறையில் வரலாம். வாழ்க்கை என்ற படகை காற்றும் அலைகளும் தடுமாறச் செய்யலாம். பயப்படாதீர்கள், காற்றையும் அலைகளையும் அமைதிப்படுத்தியவர் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மாத வாக்கு தத்தம் ஏசாயா 7:6 நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா. பயம் என்பது தோல்வி குடியிருக்கும் முகவரி. பயம் வயது வித்தியாசமின்றி அனைத்து மனிதர்களையும் வியாபித்திருக்கிற கொடிய நஞ்சு. அமெரிக்க தேசத்தின் முன்னாள் ஜனாதிபதி பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் அவர்கள், கடவுளை தவிர எதற்கும் நான் பயப்படுவதில்லை, ஆனால் பயப்படுபவர்களை கண்டால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது என்று குறிப்பிடுவாராம். அறிஞர் அண்ணா அவர்கள், நோய் நின்றே கொல்லும், பயம் இன்றே கொல்லும் என்று குறிப்பிடுகிறார். வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள், மனிதனை சித்திரவதை செய்யும் மனநோய்க்கு பெயர்தான் பயம். பாம்பின் கொடிய விஷத்தை கூட முறிக்க முடியும், பயம் என்ற கொடிய விஷம் உயிரை பறித்துவிடும் என்று குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, சிலர் கடந்ததை குறித்தும், சிலர் எதிர்காலத்தை குறித்தும், சிலர் பிள்ளைகளை குறித்தும், சிலர் குடும்பங்களை குறித்தும், சிலர் கடன் தொல்லைகளை குறித்தும் பயப்படுகிறார்கள். டார்வின் பரிணாம கொள்கையை கண்டுபிடித்தவர் புதிதாக விலங்குகளையும் பூச்சிகளையும் பார்க்கும் பொழுது அவைகளை உடனே பிடித்து விடுவாராம். ஒரு மரத்தின் பட்டைகளை உரித்து கொண்டிருக்கும் போது புது வகையான 2 வண்டுகளை பார்க்கிறார். உடனே தன்னுடைய 2 கைகளால் அவைகளை பிடித்து கொண்டார். 3வது வண்டை பார்த்தவுடனே என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார். ஒரு நொடி பொழுது தாமதித்தாலும் அந்த வண்டு மறைந்து போய்விடும். சற்றும் தயங்காமல் கையில் இருந்த வண்டை வாய்க்குள் போட்டுக்கொண்டு அந்த 3வது வண்டை பிடித்து விட்டாராம். டார்வின் சொல்லுகிற காரியம், பயம் நம்மை பார்த்து பயப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஒரு ஞானி பாலைவன பயணம் செல்கையில் கொரோனா போன்று கொள்ளை நோய் அவரை ஓவர்டேக் பண்ணி சென்றதாம். அதை கவனித்தவர், எங்கே இவ்வளவு வேகமாக போகிறார், மக்கள் பாவம், அவர்களை வதைத்து விடாதே என்று மன்றாடுகிறார். அந்த கொள்ளை நோய் ஞானியை பார்த்து சொன்னதாம்,
1000 பேரை மட்டுமே நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு மின்னல் வேகத்தில் கடந்து சென்று விட்டதா. அது திரும்பி வரும்பொழுது அந்த ஞானி 1000 பேர்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கானோரை கொன்று விட்டாயே, உனக்கு இது திருப்தியாக இருக்கிறதா என்று கேட்டாரா. நான் 1000 பேரை மட்டுமே கொன்றேன், மற்றவர்கள் எல்லாம் பயத்தினாலேயே செத்து போனார்கள் என்று குறிப்பிட்டதா. பயம் நம் உயிரை பறிக்கும் அபாயம். அதனால்தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், ஏசாயா 7:6, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா. பயப்படாதே என்ற வார்த்தை வேதாகமத்துல 365 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. வருடத்தின் 365 நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், பின்னர் ஏன் பயப்படுகிறீர்கள்? இப்புதிய மாதத்துல பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். டாக்டர் ஃப்ராஸ்ட் சர்ச் என்ற உலக புகழ்பெற்ற உளவியலாளர் 21ஆம் நூற்றாண்டு எல்லா தரப்பு மக்களையும் வதைப்பது கற்பனை சார்ந்த பயம் என்று குறிப்பிடுகிறார். ஒரு செல்வச்சீமான் தன் மகனுடன் விலையுயர்ந்த BMW காரில் ஒரு திருமணத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். சாலையில ஒரு பாம்பு கடந்து சென்றது. மின்னல் வேகத்தில் சீறி பறந்த அந்த கார் பாம்பின் மீது ஏறி இறங்கி சென்று விட்டது. சில நிமிடங்களில் காரின் பேனட் மீது அந்த பாம்பு அமர்ந்து கொண்டு படம் எடுத்தது. அதிர்ச்சி அடைந்த அப்பாவும் மகனும் ஒரு மெக்கானிக் கேரேஜ் சென்று காரை நிறுத்தினார்கள். நிறுத்தின மறு வினாடி பாம்பு மாயமாகிவிட்டது. தேடி பார்த்தார்கள், அது போய்விட்டது என்று மெக்கானிக் ஷெட்ல சொன்னார்கள். திருமண நிகழ்ச்சிக்கு சென்று விட்டார்கள். திருமணம் முடிந்தவுடனே BMW ஆத்தரைஸ்ட் டீலரிடம் வந்து நடந்ததை சொன்னார்கள். சல்லடை போட்டு தேடுகிறார்கள், இல்லை என்றே பதில் வந்தது. கார் உள்ளே எதற்கும் ஒரு முறை சோதித்து பாருங்கள் என்று சொன்ன பொழுது, எங்கள் தயாரிப்புகளில் ஒரு அணு கூட உள்ளே நுழைய முடியாது, இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் சோதிக்கிறோம் என்று அலட்சியமாக உள்ளே சோதித்தார்கள். உள்ளே சென்று பார்த்தால் முன் இருக்கைக்கு அடியில் உள்ள கால் மிதி அடிக்கு அடியில கருநாகம் சுருண்டு படுத்திருந்தது. பாம்போடு பயணம் செய்த போது நன்றாக இருந்த செல்வந்தர் பாம்பை பார்த்தவுடனே அது என்னவெல்லாம் செய்திருக்குமோ என்று கற்பனை பயத்திலேயே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அன்புக்குரியவர்களே, பயம் கவலையையும் கோபத்தையும் பொறாமையையும் பழி வாங்குதலையும் வெகுமதியாக கொடுத்து விடுகிறது. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா. யாருக்கு சொன்ன வார்த்தை? ஆண்டவர் ஏசாயா தீர்க்கன் மூலமாக ஆகாஸ் ராஜாவுக்கு சொன்ன வார்த்தை. இது சொல்லப்பட்ட சூழல், ஆகாஸ் ராஜா யூதா தேசத்தை அரசாட்சி செய்த போது சீரியாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். சீரியர்கள் எப்ராயிமை சார்ந்து வருகிறார்கள் என்று அறிவிக்கப்பட்ட போது ஆகாஸ் ராஜாவின் இருதயம் காடுகளில் உள்ள மரங்கள் அசைந்தாடுவது போல அசைந்தாடியதாம். இந்த சூழலில்தான் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கன் மூலமாக ஆகாஸ் ராஜாவுக்கு சொல்லுகிறார், நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா. புகையும் கொல்லிக்கட்டைகளை பார்த்து உன் இருதயம் துவள வேண்டாம். எதிரிகளின் ஆலோசனை நிலை நிற்பதும் இல்லை, அது சம்பவிக்கப் போவதும் இல்லை என்றும் வாக்குரைக்கிறார். பாம்பு என்றால் படையும் நடுங்கும். பயம் என்பது வந்துவிட்டால் எப்படி நாம் பயப்படாமல் அமர்ந்திருக்க முடியும்? 3 காரியங்களை இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கின்றோம். 1, பயம் தவறாக செயல்பட தூண்டுகிறது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் மம்ரேயின் சமபூமியில வசித்த போது தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தார். 3 புருஷர் வருவதை கண்டு அவர்களை வணங்கி தன் வீட்டிற்கு அழைத்து வந்து உபசரிக்கிறார். அந்த 3 பேரும் ஆபிரகாமிடம், உன் மனைவி சாராள் எங்கே என்று கேட்டார்கள். கூடாரத்திற்குள்ளே இருக்கிறார் என்றார். நாங்கள் திரும்பி வரும்போது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றனர். சாராள் கதவுக்கு பின்னாக நின்று அந்த புருஷர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராளும் வயது முதிர்ந்தவர்கள். பெண்களுக்குரிய வழிபாடு சாராளுக்கு நின்று போன சூழ்நிலை. ஆதியாகமம் 18:12
சாராள் தன் உள்ளத்தில் நகைத்து, நான் முதிர் வயதானவள், எனக்கு எப்படி இது நடக்கும் என்று எண்ணினார். ஆண்டவர் ஆபிரகாமிடம் ஆதியாகமம் 18:14 கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்றார். ஆதியாகமம் 18:15 சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தார். அதற்கு அவர், நீ நகைத்தாய் என்றார். ஆண்டவரின் வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்தார். சாராள் விசுவாசிக்கவில்லை. அதனால்தான் சாராளுக்கு சிரிப்பு வந்தது. ஆண்டவர் ஏன் சிரித்தாய் என்று கேட்டபோதும் பயந்தவராய் சிரிக்கவில்லை என்று மறுக்கிறார். பயம் தவறை மறைக்க தூண்டுகிறது. சிறு பிள்ளைகள் தவறு செய்வது இயல்பு. பின்னர் பயத்துல இல்லை என்று மறுப்பது போல சாராளும் பயத்தினால இல்லை என்று மறுத்தார். பயம் தவறை மறைக்க தூண்டுகிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல தாலந்து உவமையில கவனித்து பாருங்களேன். ஒரு தாலந்தை புதைத்து வைத்தவன் மத்தேயு 25:25 ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் என்று குறிப்பிடுகிறார். பயம் பொய் சொல்லவும் தவறாக செயல்படவும் தூண்டி ஆசீர்வாதங்களை இழக்கச் செய்து விடுகிறது. இன்றும் அநேகர் தவறு செய்துவிட்டு பயத்தினாலே செய்தேன் என்று தப்பிக்க பார்க்கிறார்கள். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்ட பொழுது ஆதியாகமம் 3:10 நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். ஆண்டவரின் வார்த்தையை ஆதாம் ஏவாள் மீறும் பொழுது வராத பயம் தவறு செய்த பின்பே வந்தது. அன்புக்குரியவர்களே, பயம் நம்மையும் நிர்வாணிகளாக்கிவிடும். பயத்தை கண்டு பயப்படாமல் பயத்திலும் நம்மை காக்கும் ஆண்டவருக்கு பயப்பட தீர்மானிப்போம். சங்கீதம் 145:19 கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறார். இப்புதிய மாதத்துல ஆண்டவர் நம்மையும் நம் விருப்பத்தையும் ஆசீர்வதிப்பார். சேர்ந்து சொல்லலாமா? ஏசாயா 7:6 நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா. இரண்டாவதாக, பயம் நம்மை பலவீனப்படுத்துகிறது. எத்தனை பெரிய பலசாலியும் கடுகளவு பயத்துக்கு இடம் கொடுத்தால் கோலையாகி விடுகிறான். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல் பெலிஸ்தியரின் படை சவுலை எதிர்த்து வந்தபோது பயந்தவராக ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்க முயல்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி இறந்து போனதினால ஆண்டவரிடம் ஜெபித்து ஆலோசனை சொல்ல சவுலுக்கு ஆட்கள் இல்லை. 1 சாமுவேல் 28:20 சவுல் பயந்து சாப்பிடாமல் பலவீனமானான். பயத்துல உறைந்து போன சவுல் ராஜா அஞ்சனம் பார்க்கிற பெண்ணை தேடி போய் உதவி வேண்டுகிறார். 1 சாமுவேல் 28:22 குறி சொல்லுகிற பெண் சவுலை பார்த்து சொல்லுகிறார், நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், அதை புசிப்பீராக. அப்பொழுது நீர் நடந்து போகத்தக்க பலன் உமக்குள் இருக்கும் என்றார். 1 சாமுவேல் 28:23 அதற்கு சவுல், நான் புசிக்க மாட்டேன் என்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். பயம் நம்மையும் பலவீனப்படுத்திவிடும். கலியமூர்த்தி IPS தமிழ்நாட்டில் ஒரு சிறப்புக்குரிய காவல்துறை அதிகாரி. அவர் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம். அகில இந்திய அளவில் துப்பாக்கி சுடும் போட்டியில தொடர்ந்து 3 முறை தங்கப்பதக்கம் வென்றவர். 4வது முறையும் தமிழகம் சார்பாக துப்பாக்கி சுடும் அகில இந்திய போட்டிக்கு அனுப்பப்பட்டார். கேரளாவை சேர்ந்த அர்ச்சனா IPS என்ற இளம் வயது பெண்ணிடம் தோல்வி அடைந்தார். அந்த பெண் சொன்னார், கடந்த 3 முறையும் என்னுடைய உறவினர் தான் உங்களிடம் தோல்வியை தழுவியவர். இந்த முறை எப்படியாவது உங்களை தோற்கடித்துவிட போராடினேன், வெற்றியும் பெற்றுவிட்டேன் என்றார். கலியமூர்த்தி சொல்கிறார், நீ என்னை தோற்கடிக்கவில்லை, பயம்தான் என்னை தோற்கடித்து விட்டது. லூக்கா 13ஆம் அதிகாரத்துல 18 ஆண்டுகள் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட பெண் இருந்தார். ஆண்டவர் அவளை தம்மிடம் அழைத்து, பெண்ணே, உன் பலவீனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாய் என்று சொல்லி தம் கைகளை அவள் மீது வைத்தார். அவள் நிமிர்ந்து நின்றார். இன்று நம்மையும் பலவீனப்படுத்தும் அநேக ஆவிகள் உண்டு. பயத்தால் கூனி குறுகி வாழும் நிலைமையா? ஆண்டவர் இயேசுவிடம் வாருங்கள், நம்மையும் நிமிர்ந்து நிற்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ரோமர் 4:19
ஆபிரகாம் விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, பயத்தை கண்டு பலவீனப்படாமல் ஆண்டவரை பார்த்து பலனடைவோம். ஆபகுக் 3:19 ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவரின் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். சேர்ந்து சொல்லுவோமா? ஏசாயா 7:6. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா. மூன்றாவதாக, பயம் பயந்ததை நடத்தி விடுகிறது. யோபுவின் வாழ்வில் தொடர் சோதனைகள் வதைத்த போது யோபு தன் அனுபவத்தின் மூலமாக சொன்ன வார்த்தை யோபு 3:25, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சியது எனக்கு வந்தது. யோபு பயந்தது நடந்து முடிந்து விட்டது என்று குறிப்பிடுகிறார். மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் ஜெப ஆலய தலைவன் எபிரு ஆண்டவர் இயேசுவிடம் வந்து, என் செல்ல மகள் மரணத்தின் விளிம்பில் தவித்துக் கொண்டிருக்கிறார். இயேசுவே, நீர் வந்து உம் கைகளை அவள் மீது வைப்பீரேயானால் அவள் பிழைப்பாள் என்று கதறுகிறார். ஆண்டவரும் அவரோடே புறப்பட்டு போகிறார். இந்த பயணத்தின் சூழலில் 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள பெண் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமடைந்தார். அதனால சற்று தாமதமானது. ஜெப ஆலய தலைவன் வீட்டிலிருந்து வந்தவர்கள், உம் மகள் மரித்து போனார், போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம், வாரும் நாம் போய் ஆக வேண்டியதை கவனிப்போம் என்றார்கள். இந்த வார்த்தைகளை கவனித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்க் 5:36 பயப்படாதே, நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே என்று குறிப்பிடுகிறார். காரணம், பயம் பயந்ததை நடத்தி முடித்துவிடும். மார்க் 14ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 33 வரை உள்ள வசனங்களில் பேதுரு கடலின் மீது நடந்த நிகழ்வு நமக்கு நினைவிருக்கும். ஆண்டவர் இயேசுவை பார்த்து கொண்டே நடக்கும்போது பேதுரு நேர்த்தியாக கடலின் மீது நடந்து செல்கிறார். கடல் அலைகளின் சீற்றத்தையும் காற்றையும் நினைத்து பயந்தபோது, மூழ்கி விடுவோமோ என்று கலங்கிய போது பயம் பயந்ததை நடத்திவிட்டது. பேதுரு தண்ணீரில் மூழ்கி போனார். அன்புக்குரியவர்களே, தோல்வி வந்துவிடுமோ என்று பயந்தால், நஷ்டம் வந்துவிடுமோ என்று பயந்தால், கடன் வந்துவிடுமோ என்று பயந்தால், வியாதி வந்துவிடுமோ என்று பயந்தால், யோபு சொல்வதை போல நாம் பயந்த காரியம் நமக்கு வந்துவிடும். ஆண்டவர் நம்மை பார்த்தே சொல்லுகிறார், பயத்தை கண்டு பயப்படாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும் என்று எண்ணினால் மட்டுமே நல்லது நடக்கும். மார்க் 5:36 நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. நாம் சேர்ந்து சொல்லுவோமா? ஏசாயா 7:6 நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா. நிறைவாக, ஒரு விமானம் நடுவானில் பறக்கும் போது இயந்திர கோளாறு ஏற்பட்டது. தொடர்ந்து பயணிக்க முடியாமல் விமானம் தடுமாறியது. என்ன நடக்கப் போகிறதோ என்று பயணிகள் கலங்குகிறார்கள். உயிர் பிழைப்போமோ என்று பயந்து பதறுகிறார்கள், அழுகிறார்கள். ஒரு சிறுமி கொஞ்சமும் பயப்படாமல் முகமலர்ச்சியோடு அமர்ந்திருக்கிறார். ஒரு முதிர் வயது பயணி, பாப்பா என்ன நடக்கிறது என்று தெரியுமா, பயமாக இல்லையா என்றார். இல்லை, எனக்கு கொஞ்சமும் பயமும் பதட்டமும் இல்லை. காரணம், இந்த விமானத்தின் விமானி என்னுடைய அப்பா, அவர் எல்லாமே பார்த்து கொள்வார் என்று குறிப்பிட்டாலாம். அன்று சீடர்களிடம் கேட்ட கேள்வியை இன்று நம்மிடமும் ஆண்டவர் கேட்கிறார். மார்க்கு 4:40 ஏன் பயப்படுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா? நம்முடைய இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துபவர். நம்முடைய தடுமாற்றங்களிலும் நம்மை அழகுபடுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பயம் என்பதன் எதிர்ச்சொல் அபயம். அபயம் என்றால் சரண்டர், சரணடைதல் என்று பொருள். இயேசுவே, தாவீதின் குமாரனே, என் வாழ்வின் எல்லாமும் உம் சித்தம் போல நடக்கட்டும், உம் பாதம் சரணாகதி அடைகிறேன் என்று நம்மையும் அர்ப்பணிக்கலாமா? சங்கீதம் 27:1 கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர்,
நான் யாருக்கு அஞ்சுவேன்? நம்மை கரம் பிடித்து நடைபயிற்றுவிப்பவர் நம்மை கைவிடுவாரோ? சேர்ந்து சொல்லலாமா? ஏசாயா 7:6. நீ பயப்படாமல் அமர்ந்து இருக்கப்பா. கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகளினால நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென்.